குட் மார்னிங் சோல்ஸ். இந்த பாட்டு மூலமாக ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் கிடச்சிருக்கு. அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஐ ஓப்பனிங் மெசேஜாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு என்ன அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிறவங்க நிஜமாவே ரொம்ப வசதியாக ரொம்ப பெரிய லெவலில் பணக்காரங்களாக மாறுவாங்களா? பணம் மட்டும்தான், அதை மட்டும் வச்சுக்கலாம். பணக்காரங்களா மாறுவாங்களா? ஏன்னா இந்த வாழ்க்கை இந்த ஆன்மீகத்துல இறைவனோட கலந்த ஒரு வாழ்க்கை. அது பணக்காரங்களா ஆகுறதுக்கு தடையா தான் இருக்கும்னு தான் எங்களுக்கு தோணுது. இதுக்குள்ள போனா பணம் சம்பாதிக்கணுன்ற அந்த எண்ணம் போயிரும். நம்மளுக்கு அத நோக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். நம்ம அப்படியே எது இருந்தாலும் பரவால்ல அப்படின்ற மாரி ஒரு அந்த பணம் சம்பாதிக்கணுன்ற அந்த உத்வேகமே இல்லாம போயிரும். அப்படின்ற மாதிரியான ஒப்பீனியன் தான் ஏகப்பட்ட பேருக்கு இருக்கு. அதுக்கேத்த மாதிரியே நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேரோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, டெட் ஸ்லோவா இருக்கும். அந்த ஒரு பணம் அவங்களுக்கு அந்த அச்சீவ் பண்றது மத்தவங்க நார்மல் இந்த வாழ்க்கையில இல்லாத ஆளுங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பீடா எல்லாமே செட்டில் ஆவாங்க. டக்கு டக்கு டக்குட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். டக்குன்னு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ரிச்சஸ்ட் பெர்சனா மாறுனவங்களலாம் நம்மளே நெறைய கண் முன்னாடி பார்த்துருப்போம். அவங்கலாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீப்பிளா இருக்க மாட்டாங்க. ஆனா, இதே ஸ்பிரிச்சுவல் பீப்பிள நெறைய பேர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி சட்டிலா அப்படியே மெதுவா போற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்ப ஏன் ஆ ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏன் அகெயின்ஸ்ட் ரிச்னஸா இருக்குன்றது தான் எல்லாரோட கொஸ்டினா இருந்து, அதனாலேயே பயந்துகிட்டு நெறைய பேர் இதுக்குள்ள வரதுக்கு பயப்படுவாங்க. ஆ எனக்கு அது லாஜிக்கா மேட்சே ஆகல. இறைவன்றது யாரு? இறைவன் எல்லாத்துக்குமே சொந்தக்காரரு. எல்லாத்துக்குமே இந்த உலகத்திலேயே ரிச்சஸ்ட் பெர்சன் யாரு? அப்படின்னு கேட்டா நம்ம இறைவன தான் சொல்லுவோம். எல்லாமே அவருக்கு சொந்தமானது தான். அப்ப அவர் காட்டுற வழியில போகும்போது, எப்படி நம்மளுக்கு ஒரு வெல்த் இல்லாம நம்மளால இருப்போம் அப்படின்றது எனக்கு கனெக்ட்டே ஆக மாட்டேன்ருச்சு லாஜிக்கலா. ஏன்னா இதுதான் பெஸ்ட் வழின்னு தெரிஞ்சுச்சு. அப்ப அந்த பெஸ்ட் வழியில இருக்கும்போது, நம்ம கண்டிப்பா எல்லாத்தையுமே நம்ம அட்ராக்ட் பண்ணி, அ நம்மளுக்கு எது ரொம்ப டிசர்விங்கோ அந்த மாதிரியான ஒரு எல்லாரும் இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு வழியில தானே நம்மள கடவுள் வைக்கணும். அப்ப எங்கேயோ நம்ம புரிதல்ல தான் எங்கேயோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டு மூலமா எனக்கு பயங்கர ஒரு கிளாரிட்டி கிடைச்சுச்சு. ஆ ஏன்னா என்னோட லாஸ்ட் 1 இயர்ல எங்கள கடவுள் எப்படி எடுத்துட்டு போறாரு, அந்த எடுத்துட்டு போறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காரணம், அது எல்லாமே அ இந்த சாங்க்கான எக்ஸ்ப்ளனேஷன தேடும்போது எனக்கு கிடைச்சுச்சு. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் இப்ப ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாட்ட படிச்சிடலாம். தன் வழியாக தழைத்திடும் ஞானமும், தன் வழியாக தழைத்திடும் வையகம், தன் வழியாக தழைத்த பொருளெல்லாம், தன்வழி தன்னருளாகி நின்றானே. ரொம்ப எவ்ளோ அழகா குடுத்துருக்காரு பாருங்களேன். இது அவரு ஃபர்ஸ்ட் 3 லைனும் ஒரு மாதிரி "நீ இப்படி தானே நெனச்சுட்டு இருக்க" அப்படின்ற மாதிரி இருக்கு லைனு. அது சொல்றேன் பாருங்க. "தன் வழியாகி தழைத்திடும் ஞானமும்" அதாவது தழைத்திடும் ஞானம் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, அப்டியே ஃப்ளரிஷ் ஆகுதாம் ஞானம். ஒரு வழியில போகும்போது, அந்த வழியிலருந்து அந்த ஞானம் பயங்கரமா ஃப்ளரிஷ் ஆகுதுன்றது தான் தன் வழியாக தழைத்திடும் ஞானமும். அதாவது நம்ம என்ன நெனைக்கிறோம், நம்ம பயங்கரமா படிச்சு, கஷ்டப்பட்டு அதையும் இதையும் தெரிஞ்சுக்கிட்டு, காலேஜ் படிச்சு, அதுக்கப்புறம் எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸஸும் நம்ம ஃபேஸ் பண்ணி, நம்மளோட ஓன் எஃபோர்ட்ஸ்ல நம்ம ஞானத்த பயங்கரமா தழைக்க வைக்கிறோம். அப்படின்ற மாதிரி மீனிங் இது. 2வது தன் வழியாக தழைத்திடும் வையகம். அதாவது இந்த வேர்ல்டு இப்ப இப்ப நம்மளோட வேர்ல்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடிக்கும், இப்பைக்கும் எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கு. எவ்ளோ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட்ஸ் வந்துருச்சு. என்ன லைஃப் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா மாறிருச்சு. அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்ப இதுவும் என்ன நம்ம நெனைக்கிறோம் அப்டின்னா, இந்த இந்த உலகம் நம்மளோட ஓன் எஃபோர்ட்ஸ்ல, இந்த ஹியூமன் பீயிங்கோட எஃபோர்ட்ஸ்ல நெறைய பேரோட கண்டுபிடிப்புனால இந்த உலகம் அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து பெட்டர் ஆயிட்டுருக்கு அப்படின்னு நெனைக்கிறோம். அதத்தான் தன் வழியாக தலைத்திடும். அது வழியில போய் அது தலைத்திருது அப்படின்னு ஃப்ளரிஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனைக்கிறது. அடுத்து 3வது தன் வழியாக தழைத்த பொருள் எல்லாம். நம்ம கஷ்டப்பட்டு எஃபோர்ட்ஸ் போட்டு, நம்ம உழைச்சு, நம்ம சம்பாதிச்சு தான் நம்ம இந்த பொருள் எல்லாம் சேர்த்துருக்கோம். நம்மளோட மெட்டீரியலிஸ்ட் வெல்த்த சொல்றாங்க. நம்மளோட பணம், வசதி எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சது. என் மூலமா கிடைச்சது. என்னோட திறமைனால எனக்கு கிடைச்சது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம்ல. அதுதான் தன் வழியாக தழைத்த பொருள் எல்லாம். அப்ப 3 இது என்னென்ன சொல்றாரு? நீயே எஃபர்ட்ஸ் போட்டு நீ ஞானம் கொண்டு வந்ததா இருக்கட்டும். இல்ல இந்த உலகம் உலகத்துல உள்ள மனிதர்கள் எல்லாரும் எஃபர்ட்ஸ் போட்டு இந்த உலகத்த அடுத்தடுத்த லெவல் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போறதாகட்டும். இல்ல நீயே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறதாகட்டும். "தன் வழி தன்னருளாகி நின்றானே" அப்படின்னு லாஸ்ட்டா சொல்லி முடிக்கிறாரு. அதாவது அந்த தன் வழின்றது வேற எதுவுமே கிடையாது. இறைவனோட அருள் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த 3மே இறைவனோட அருளால தான் நடந்திருக்கே தவிர, நம்மளோட ஓன் எஃபர்ட்ஸ்
எஃபர்ட்ஸ்னால எல்லாம் நடக்கல. அப்ப இத வந்து எவ்ளோ பியூட்டிஃபுல்லா அவர் வந்து சொல்லிட்டாரு பாருங்களேன். "நீ நீ நெனச்சிட்டு இருக்கியா? நீ தான் வந்து ஞானத்த வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்க. நீ தான் பொருள் தேடி உன் திறமையில தான் நீ சம்பாதிக்கிற. அப்புறம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸும் வந்து இங்க உள்ள பீப்பிளோட முயற்சினால தான் அப்படின்னு நெனைக்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. இது எல்லாமே இறைவனுடைய அருள்னால நிலைச்சு நிக்கிறதுனால தான் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டாரு. இப்ப இந்த இடத்துல தான் எனக்கு வந்து இங்க அவரே வந்து மெட்டீரியல் திங்ஸ வந்து பேசியிருக்காருல்ல. அப்ப நான் வந்து என்ன கேட்டேன் அப்டின்னா, ஓகே. அப்ப இறைவனோட அருள்னால தான் வந்து இந்த வசதி வாய்ப்பெல்லாம் கிடைக்குது அப்படின்னா, இந்த இறை வழியில நடக்காம, அதே சமயம் நெறைய பேர் வந்து குயிக்கா பணக்காரங்களாயிடுறாங்க. பயங்கரமா அவங்க கிட்ட வசதி கிடைச்சிடுது. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஏன் அவங்க மட்டும் அப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க? அவங்க இறை வழியில நடக்கவே இல்லையா? அவங்க நெறைய தவறு கூட பண்ணியிருக்காங்க. ராங் வேல கூட போறாங்க. அதனால தான் இப்ப வரைக்கும் உலகத்துல என்ன ஒரு அபிப்பிராயம் அப்படின்னா, நீ நியாயமா, நேர்மையா இருந்தாலாம் பொழைக்க முடியாது. நீ வந்து அநியாயமா நடந்து எல்லாரையும் ஏமாத்தி பண்ணா மட்டும் தான் நீ சீக்கிரமா பொழைக்க முடியும். அப்படின்னு தானே எல்லாருமே சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு சொல்லாதவங்களே கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு வழியில போம்போது, இப்படிலாம் உண்மையா இருந்தா உங்களால பொழைக்கவே முடியாதுன்ட்டு என்னைய ஒரு பொழைக்க தெரியாதவங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு லேபிள் குத்தி தான் வந்து வச்சிருப்பாங்க. அப்ப ஏன் இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கு? அப்ப அதுக்கு பதில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐல கேட்கும்போது, ரொம்ப அழகா அது வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, 2 விதமான சக்சஸ் வந்து இந்த உலகத்துல இருக்காம். ஒண்ணு வந்து வேர்ல்டுலி சக்சஸ் வெர்சஸ் டிவைன் சக்சஸ். வேர்ல்டுலி சக்சஸ்னா மாயை குடுக்குற அந்த வெற்றி. மாயா ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. மாயை அப்படின்னா என்ன பண்ணும்னா, குயிக்கா வந்து பணம் குடுத்துருமாம். குயிக்கா வசதிய குடுத்துருமாம். இல்ல குயிக்கா இல்லாட்டினாலும், ஒரு சர்டன் டைம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு டக்குன்னு அள்ளி பயங்கரமா பணம் வந்துருமாம், அந்த சக்சஸ். அப்புறம் என்ன நடக்கும் அப்டின்னா, அதுக்கப்புறம் வந்து அவங்க நடந்துக்கிற விதம் இருக்கு இல்லையா? அவங்க அதுக்கப்புறம் நடந்துக்கிற விதத்துல வந்து, அவங்களுக்கு வந்து அந்த கர்மா வந்து ஜெனரேட் ஆயி, அந்த பணத்த வந்து அவங்க கரெக்ட்டா நடந்தாங்கன்னா, அவங்களுக்கு அது கரெக்ட்டா நடக்கும். இல்லன்னா, அது எப்படி போகும் அப்டின்னா, அ ஒரு முழுமையான ஒரு திருப்தி வந்து குடுக்காதாம். இவங்க எல்லாருமே வந்து நெறைய வந்து உள்ளுக்குள்ள நம்மளுக்கு தெரியாத வந்து நெறைய கஷ்டத்த வந்து அனுபவிப்பாங்களாம். அதான் மாயை குடுக்கக்கூடிய அந்த பண வசதி. இதே 2வது வந்து இறைவன் கொடுக்கக்கூடிய பணம் அ அ அருள் அப்படின்றது. இறைவன் வந்து வெல்த்தி ஆக்குவாரு. அதான் டிவைன் ஃப்ளோன்னு சொல்றாங்க. அந்த டிவைன் ஃப்ளோ என்ன பண்ணும் அப்படின்னா, மனசுக்குள்ள பயங்கரமான ஒரு அமைதி, பயங்கரமான ஒரு சந்தோஷம், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நம்மள வந்து வசதியாக்குவாங்களாம். பயங்கர பெர்ஃபெக்ட்டா எல்லா விதத்திலயுமே ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு வெல்த் வந்து நம்மளுக்கு வந்து குடுப்பாராம். இதுல வந்து இப்ப தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியுது. ஆனா, அவங்க எப்படி ரிச் ஆகுறாங்கன்றதுக்கு அது ஒரு 4 காரணம் வந்து சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே மேட்சா இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயை வந்து என்ன பண்ணுவான், ஓகே உனக்கு வந்து பணம் தானே வேணும். நான் வந்து பணம் தர்றேன். ஆனா அந்த பணத்த வச்ச வந்த பிறகு நீ என்னதான் பண்றன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயை வந்து டெஸ்ட் பண்ணுமாம். ஒரு சர்டன் டைம் வரைக்கும் அவங்க வந்து அந்த பணத்த வச்சு அவங்க வந்து கரெக்ட்டா யூஸ் பண்றாங்களா? எல்லாருக்கும் வந்து உதவி பண்றாங்களா? இந்த பணம் வந்து கடவுள் மூலமா தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு ஒரு ஹம்பிள்னஸோட இருக்காங்களா? அதே மாரி யாரையும் காயப்படுத்தாம, யாரையும் ஹர்ட் பண்ணாம, ஒரு தனக்கு வர்ற ஒரு அமௌண்ட்ல இருந்து ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் எடுத்து மத்தவங்களுக்கு உதவி பண்றாங்களான்னு ஒரு டெம்பரரியா கொஞ்ச நாளைக்கு வந்து பார்க்குமாம். அது அது நடக்கல அப்படின்ற உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒண்ணு அந்த பணத்த கம்ப்ளீட்டா வந்து எடுத்துரும். அப்படி இல்ல அப்படின்னா, வேற பலவிதமான பிரச்சனைகள வந்து அந்த கர்மா வந்து கொண்டு வந்து குடுக்குமாம். எப்படின்னா ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆகும். ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாயி எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் அந்த ஹெல்த்த வந்து சரி பண்ண முடியாம போகும். இன்னும் பலவிதமான சிக்கல்கள் வந்து அவங்களுக்கு குடுத்து, அந்த பணத்தினால அவங்க நிம்மதியாவே இருக்க முடியாதபடி பண்ணுமாம். அதே மாரி 2வது வந்து இப்ப வந்து பாஸ்ட்ல வந்து அவங்க வந்து நல்ல கர்மாவோட வந்திருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் இல்ல அவங்க தாத்தா, பாட்டி எல்லாருமே வந்து நெறைய வந்து நல்ல விஷயங்கள செஞ்சு, இவங்க பொறக்கும்போதே வந்து ஒரு நல்ல கர்மாவோட பொறந்திருப்பாங்க. அப்ப அந்த கர்மா வந்து என்ன பண்ணும்னா, அவங்களுக்கு குயிக்கா வந்து ஒரு பணத்த வந்து குடுக்குமாம். அவங்க பணத்த நோக்கி போம்போது. ஆனா, அதுக்கப்புறம் அவங்க எப்படி நடக்குறாங்க அப்படின்றத வச்சு தான் அவங்களுக்கு இப்ப சில பேர் வந்து அந்த பணம் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆன்மீக வழியில அவங்களே போயி, அ பணத்த வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? எந்த அளவுக்கு பண்ணணும்? அதே மாரி எப்படி நேர்மையான வழியில இருக்கணுன்றதெல்லாம் அவங்க தெரிஞ்சு கரெக்ட்டா எடுத்துட்டு போவாங்க. அவங்களோட பணம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பல்கி பெருகும். அவங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். மத்த ஆளுங்க வந்து அத வந்து புரிஞ்சுக்காம மேல மேல வந்து அத தப்பு பண்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நியூ கர்மா ஜெனரேட் ஆயி ப்ராப்ளம்ல போய் முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவங்க ரொம்ப ப்ராப்ளம வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம்
டெஸ்ட். அந்த ஒருத்தருக்கும் கடவுள் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு இல்லையா? வாழ்க்கையில. வாழ்க்கையில பிரச்சனை இல்லாதவங்களே கிடையாது. அது ஏன் அப்படின்னா, அந்த பிரச்சனை மூலமா தான் கடவுள் வந்து இறைவன உணர்ற வழிய வச்சிருக்காரு. அப்ப பிரச்சனைன்றது பார்ட் ஆஃப் மனித வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது, ஆம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு விதமா டெஸ்ட் வைக்கும். அப்ப இது வந்து ஒரு விதமான டெஸ்ட். உனக்கு நான் பணத்த நெறைய குடுத்து, நீ வந்து மாயைக்குள்ள நிக்கிறியா? இல்லன்னா மாறுறியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட். அது வந்து சோல் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஈகோவ வந்து இது பண்றது. ஆ ஒரு கொலாப்ஸ் ஆறதுக்கு ஒரு டைம் வருமா. அந்த டைம்ல ஏன்னா இதெல்லாம் நான் நெறைய பேரோட லைஃப்ல பார்த்துருக்கேன். அவ்ளோ சொத்து இருப்பாங்க. சடனா அந்த குடும்பத்தில இருக்க எல்லாருமே இறந்து போயிருவாங்க, காரணமே இல்லாம. இல்லன்னா தொடர்ந்து வந்து சாவு அந்த குடும்பத்தில நடந்துகிட்டே இருக்கும். இல்லன்னா ஒரே மாதிரி நோய் வந்து அந்த குடும்பத்தில எல்லாருக்கும் வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனா அதெல்லாம் எப்ப வரும்னா, ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் வரும். அதுவரைக்கும் அவங்க வந்து ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வசதி பயங்கரமா இருக்கும். ஆனா அந்த வசதி வந்த டைம்ல அவங்க அத வந்து கரெக்ட்டா பிரயோஜனப்படுத்தாம, மனிதாபிமானம் இல்லாம நெறைய பேர்ட்ட நடந்திருப்பாங்க. நெறைய பேர ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பண்ணுன உடனே அந்த ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வந்து அந்த அந்த கொலாப்சிங் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து நடக்குமாம். அதே மாதிரி அம் 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 அந்த பணமே வந்தாலும், பணத்தினால அவங்களால சந்தோஷமா இருக்க முடியாதபடி அவங்க கர்மா வந்து வேல பார்க்குமாம். இது வந்து அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து வச்சிருக்க விதி. ஸோ, இப்ப வந்து நம்ம கண்ணு முன்னாடி நம்ம நெறைய பேர பார்க்குறோம்ல, இந்தா நல்லா தான் இருக்கான், நல்லா தான் பண்றான், இவங்கலாம் இப்படி தான் இருக்காங்க, நல்ல வசதியா இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறது வேற. ஆனா, அங்க உள்ள நடந்துட்டு இருக்கிறது வேற. இத வந்து நம்ம வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். இந்த மாரியான ஆட்கள வந்து நம்ம வந்து ஒரு உதாரணமா நம்ம வந்து எடுக்கவே கூடாது. இப்ப மாயை குடுக்கக்கூடிய பண வசதி அப்படின்னா, அதுக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து குடுத்துருக்கு. எப்படின்னா, ஈகோ ரொம்ப அதிகமா இருக்கும். எப்பவுமே ஒரு பயத்திலே இருப்பாங்க. ஐயோ! இந்த பணம் எப்ப வேணா போயிருமோ! அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறது. அதுக்கப்புறம் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பேராசை இருக்கு அப்படின்னா, அது வந்து அந்த மாயையோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்றது. அதே மாரி அந்த பாத் வந்து ரொம்ப ப்ரெஷர்டாவே தான் எப்பவுமே இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரகிளாவே இருக்கும். எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு மீனிங்ஃபுல்லா வந்து அவங்களோட லைஃப் இருக்கவே இருக்காது. அதே மாரி குயிக்கா வந்து எதுவுமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு அத நோக்கியே போவாங்க. அதே மாரி ஸ்டேபிளாவே இருக்க மாட்டாங்க. அவங்க மைண்ட் வந்து ஸ்டேபிளாவே இருக்காது. பணமே வந்தாலும் வந்து அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு, இல்லன்னா அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தென் வந்து மத்தவங்கள ரொம்ப காம்படிஷனா பார்ப்பாங்க. இந்த மாயையோட இதுல இருந்து பணக்காரங்கள் ஆறவங்க அப்படின்றவங்களுக்கு எப்பவுமே தன்னை விட மத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. தன்னை எல்லாரும் பெருமையா பேசணும், பாராட்டணும்னு சொல்லிட்டு அந்த நேம்க்காக எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உள்ளுக்குள்ள வந்து ஒரு எம்ப்டினெஸ் வந்து அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். வெளியில வேணா காட்டுவாங்களே தவிர நல்லா இருக்க மாரி. ஆனா உள்ள வந்து பயங்கரமா வந்து ஒரு எம்ப்டினெஸ் இருந்துட்டு இருக்குமாம். இதெல்லாம் வந்து மாயை பணம் குடுத்துச்சுன்னா நடக்கிற விஷயம். வேரஸ் வந்து இறை அருள் மூலமா பணம் கிடைக்கும்போது நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, இறைவன் மேல பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருக்கும். இறைவன் கிட்ட மொத்தமா சரணாகதி அடைஞ்சு, முக்கியமா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம், தர்ம வழியில நடப்போமாம். தர்ம வழி அப்படின்னா, நம்ம பணம் சம்பாதிக்கிறது மூலமா யாருக்கும் எந்த விதமான ஹார்மும் இல்லாம, முடிஞ்சா எல்லாருக்கும் நல்லது பண்ற மாதிரியான ஒரு வழியில தான் நம்மள கடவுள் எடுத்துட்டு போவாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த லாஸ்ட் 1 இயர் ஸ்பிரிச்சுவாலிட்டில வந்து நான் பார்க்கும்போது, எங்களோட பிசினஸ்ல எங்களுக்கே தெரியாம ஒரு சின்ன சின்ன தவறு பண்ணியிருக்கிறத கூட எங்களுக்கு வந்து இறைவன் வந்து ஒவ்வொரு தடவையும் அத ஹைலைட் பண்ணி எங்கள வந்து அப்படியே சரி பண்ணிக்கிட்டே வருவாரு. அது ஸ்டாஃப்ஸா இருக்கலாம், இல்ல அது ப்ராடக்ட்டோட மேக்கிங்கா இருக்கலாம், இல்ல இன்கிரீடியன்ட்ஸா இருக்கலாம். நாங்க வாங்கக்கூடிய ஏன்னா நாங்க ஸ்கின் கேர்ல இருக்கோம். ஸோ இன்கிரீடியன்ட்ஸ் கூட நாங்க வந்து தெரியாம அந்த குவாலிட்டி வந்து ஏதாவது மிஸ் ஆயிருக்கும்னா கூட, அத கூட எங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் குடுக்கும்போது, ஏன் அந்த ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்ததுன்னா, அந்த இடத்துல எங்களோட ஒரு சின்ன அறியாமையோ, இல்லன்னா ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்கோ எங்களுக்கு இருந்திருக்கும். எல்லா பிசினஸோட எல்லா கேட்டகரியிலயுமே அது வந்து இருக்கிறத அப்படியே பியூரிஃபை பண்ணிக்கிட்டே வந்தாரு காட். எங்களுக்கு அது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. யாரோ ஒரு நிஜமா ஒரு மனுஷன் வந்து நிண்டு பிசினஸ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லென்ஸ் வச்சு பார்த்து ஒவ்வொன்னையும் சரி பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வந்து இறைவன் வந்து பண்ண அப்ப நாங்க ரொம்ப ஸ்ட்ரக்லிங் ஃபேஸ்ல இருந்தோம். அப்ப அந்த ஸ்ட்ரக்லிங் ஃபேஸ்ல ஏன்டா நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டில இவ்ளோ தூரம் இருக்கோம். ஆனா ஏன் நம்மளுக்கு நெனச்ச மாதிரி வந்து நம்மளுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தா, இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா, பியூரிஃபை பண்றாரு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பியூரிஃபை பண்ணி எப்படிலாம் பியூரிஃபை பண்றாரு? எங்களோட தாட்ஸ பியூரிஃபை பண்றாரு. எங்களோட வார்த்தைகள பியூரிஃபை பண்றாரு. எங்களோட ஆக்ஷன்ஸ பியூரிஃபை பண்றாரு. இந்த மாரி எல்லாத்தையுமே வந்து பியூரிஃபை பண்ணி தான் அதே மாரி பிசினஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே டூ இசட் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே 100% பெர்ஃபெக்ட்டா வந்து அவரு மாத்தி, அப்புறம் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எங்களுக்கு வந்து குரோத் குடுக்குறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப புரிஞ்சுச்சு. இப்ப பிசினஸ்ல வந்து
நானு, என்னோட சிஸ்டர், என்னோட ஃப்ரெண்டு 3 பேரு தான் பார்த்துக்கிறோம் அப்டின்னா, 3 பேரையுமே ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட்டு நான் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்தேன். தென் அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் வந்தாங்க. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு டோட்டலி ஷி இஸ் இது மேலலாம் பெருசா நம்பிக்கை இல்லாத ஒரு பெர்சன். ஆனா அவங்களையும் இதுக்குள்ள கொண்டு வந்து, எல்லாரோட தாட்ஸும் வந்து டிவைனோட அலைன் ஆகுற மாதிரி மாத்துனாரு. தென் அகைன் என்னோட டாட்டர மாத்துனாரு. பிகாஸ் என்னோட டாட்டர் அடுத்து அவங்க தான் பிசினஸ் பார்க்க போறாங்க அப்டின்றபோது, அடுத்து அவங்கள மாத்துறாங்க. எல்லாருக்குள்ளயுமே ஒரே மாதிரியான இறை சிந்தனை, இறை பத்தின ஒரு புரிதலு, இறைவன் காட்டுற வழி என்ன அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, அந்த வழிய மீறி நம்ம போகவே மாட்டோம். அப்படி வந்து டிவைன் வந்து ஒரு மென்டரா இருந்து எப்படி பண்ணுவாரோ, அந்த மாதிரி எங்களோட இப்ப லைஃப்ல வந்து பண்ணிட்டு இருக்காரு. பண்ண குரோத் குடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க, அது என்ன குயிக்கா நடந்துற முடியுமா அது? ஒரு ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு படியில இருக்கோம். அந்த படிய வந்து அலசி, கழுவி அந்த படிய வந்து ஃப்ரெஷ் ஆக்கிட்டு, அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போற மாதிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா இது வந்து ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸா இருக்கும். இதே வந்து மாயைனா, இப்ப என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, எங்களுக்கு குயிக்கா வந்து ஒரு ப்ராஃபிட்ட குடுத்துருப்பாங்க. ஆனா, அந்த ப்ராஃபிட்ட வந்து எங்களுக்கால பிரயோஜனப்படுத்தவே முடியாதபடி நெறைய ப்ராப்ளம்ஸ்குள்ள நாங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸையும் வந்து அப்படி ஒரு பெர்ஃபெக்ஷனோட வந்து எங்களுக்கு குடுத்து, நீ பிசினஸ் பண்ற அப்டின்னா, அந்த பிசினஸ் வந்து உனக்கும் பிரயோஜனமா இருக்கணும். அதே மாரி உன்னோட கஸ்டமர்ஸுக்கும் வந்து 1000 டைம்ஸ் வந்து பெட்டரா இருக்கணும். அப்படின்ற மாதிரி வந்து எங்கள வந்து வண்டர்ஃபுல்லா வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. அதே மாதிரி தான் உங்க எல்லாருக்குமே நடக்கும். நீங்க ஸ்பிரிச்சுவலா நீங்க வந்து இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தெரிஞ்சோ, தெரியாமலோ இருக்கக்கூடிய எல்லா விதமான இம்ப்யூரிட்டீஸையும் சரி பண்ணி, இம்பர்ஃபெக்ஷன்ஸையும் சரி பண்ணி, ரொம்ப முக்கியமா உங்களுக்கு கர்மாஸ் நெறைய இருக்கு அப்டின்னா, அந்த கர்மாவையும் கிளியர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு அள்ளி அள்ளி குடுப்பாரு. அப்படி குடுக்கும்போது என்ன நடக்கும் அப்டின்னா, அந்த பணத்த நம்மளுக்கு எப்படி பிரயோஜனப்படுத்தணும்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லா வச்சுட்டு, மத்தவங்களுக்கும் வந்து பிரயோஜனப்படுத்துற மாதிரி குடுத்து, பிளஸ் அந்த பணம்னால நம்மளுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் வராது. ஒரு 100% ஒரு நிறைவான வாழ்க்கை வந்து நம்மளால வாழ முடியும். இதுதான் வந்து இறைவழி மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாரி நம்ம வந்து எதுக்குமே கவலைப்பட மாட்டோம். அந்த பணம் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி. ஒரே மாதிரி தான் இருப்போம். ஒரு 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 அழகான ஒரு அமைதி வந்து நம்ம மனசுல வந்து அந்த பணம் மூலமா நம்மளுக்கு குடுப்பாரு. ஒரு பவர் குடுப்பாரு. அப்படி அந்த சக்சஸ் வந்து நிரந்தரமா இருக்கும். அப்படி ஃப்ளக்சுவேட் ஆகாது நம்மளுக்கு. அதே மாரி அந்த டிவைனோட வந்து ரொம்ப ரொம்ப கனெக்டடா நம்ம ஃபீல் பண்ணுவோம். உள்ளுக்குள்ள எப்பவுமே அந்த டிவைனோட அந்த க்ளோ வந்து நம்மளுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம மைண்டையும் சரி, நம்மளே வந்து தெரியாம ஒரு மிஸ்டேக் நம்ம பிசினஸ்ல பண்ணா கூட இறைவன் அத பண்ண விட மாட்டாரு. இந்த மாரி எனக்கு நெறைய நடக்கும். நான் ஒரு டெசிஷன் எடுப்பேன். அந்த டெசிஷன எக்ஸிக்யூட் பண்ண முடியாம எனக்கு நெறைய தடை வரும்போது, "ஏன்டா தடை வருது?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பொறுமையா இதுக்கு பின்னாடி ஏதோ காடோட பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் டீப்பா போய் பார்த்தா, அங்க ஒரு பெரிய மிஸ்டேக் நான் பண்ணறதா இருந்திருக்கும். அததான் வந்து அவர் வந்து தடுத்திருப்பாரு. இது எவ்வளோ அழகா இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மளே தெரியாம பண்ணா கூட இறைவன் வந்து நம்மள வந்து பண்ண விடாம பண்றாருன்னா, அப்ப இறை சக்தி வந்து எந்த அளவுக்கு நம்ம கூட வந்து கலந்திருந்தா இந்த மாதிரி பண்ணுவாரு. ஸோ இத வந்து நான் அந்த 1 இயரா வந்து நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதுக்கேத்த மாதிரியே ஒவ்வொரு ஸ்டெப்பையும் என்னைய சரி பண்ணி எனக்கு வந்து அந்த வெல்த்த வந்து குடுத்துட்டு இருக்கத வந்து நான் ஃபீல் பண்றேன். அப்ப இது ஒரு ஸ்லோ ப்ராசஸா தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா வந்து அ அந்த 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 வெல்த் வந்து நம்மள வந்து அடுத்தடுத்து வந்து வேற லெவலுக்கு உயர தான் வைக்குமே தவிர, நம்மளுக்கு எந்த விதத்திலயும் பாதகமா இருக்காது. ஸோ இந்த பாட்டு வந்து உங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெறைய பேரோட கொஸ்டின் இதுவா தான் இருந்துச்சு. அப்ப அ அவ இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துல போகாம கிடைக்கிற வசதி வந்து அவங்க வந்து நல்ல கர்மா பண்ணி ஒரு நல்ல பெர்சனா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நிலைச்சிருக்கும். இல்ல தவறான வழியில வந்து பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இறைவன் வந்து ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்ப நீங்களே கூட நெறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து வந்த பெர்சன் பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகி கஷ்டப்படுவாங்க. நம்ம பார்வையில அவங்க எக்கனாமிக்கலா பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இல்ல ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருப்பாங்க. ஆனா, பெயின்ஃபுல்லான ஏதாவது ஒரு விஷயத்த அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ற மாரி இருந்திருக்கும். இல்லன்னா ஒரு டிசீஸ் வந்திருக்கும். அப்ப அந்த சக்சஸ் வந்து அவங்களுக்கு எந்த விதத்திலயும் பிரயோஜனமாவே இருந்திருக்காது. ஏன் அப்டின்னா, அவங்க வந்து அந்த இறைவன் காட்டுற வழிய வந்து புடிச்சுக்காம, மத்த சின்ன வயசுலருந்து இப்ப பணத்த நோக்கியே ஓடு ஓடுன்னு சொல்லி, அதனால ஓடிட்டு, அதுக்கப்புறம் அடிபட்ட பிறகு நெறைய பேர் மாறியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஆம். ஆனா, இறைவன நம்பி இறைவன் காட்டுற வழியில போகும்போது, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போவோம்.
ஏன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மள பியூரிஃபை பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மள எடுத்துட்டு போவாரு. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பேராசை, அதுக்கப்புறம் ஐய்யயோ! நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால ஏதாவது தப்பு பண்ற குணம். அப்புறம் அந்த ஈகோ, ஈகோனா அந்த அகங்காரமா இருக்கிறது. அதுக்கப்புறம் அடுத்தவங்கள வந்து நம்மள தெரியாம கூட நம்ம காயப்படுத்துறது. அதே மாரி நம்மளோட கர்மா. அதுக்கப்புறம் ரொம்ப எம்ப்டினெஸ் இந்த மாரி எதுவுமே இல்லாம இது எல்லாத்தையும் நம்மள கிளென்ஸ் பண்ணி, நம்மள வந்து அப்படியே மெதுவா அழகா நம்மள பியூரிஃபை பண்ணி, அதே சமயம் டிவைனோட குவாலிட்டியோட டிவைனுக்கு எப்படி பிடிக்கும் பிசினஸ் பண்ணா? உண்மையா இருக்கணும். பிசினஸா இருக்கட்டும், நான் பிசினஸ்ன்றனால நான் பிசினஸ ரெஃபர் பண்றேன். நீங்க எல்லாரும் உங்களோட என்ன உங்களுக்கு கடவுள் வந்து குடுத்துருக்காரோ, அத வச்சு நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற வேலையில உண்மை இருக்கணும். ட்ரூத் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தென் வந்து கம்பேஷன். அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி, அடுத்தவங்கள காயப்படுத்தி நீங்க வந்து ஆதாயம் தேடக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு வர்ற ஒரு வருமானத்தில ஏதோ ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் இல்லாதவங்களுக்கும், கஷ்டப்படுறவங்களுக்கும் நீங்க குடுக்கணும். தென் வந்து இன்டெகிரிட்டி. நீங்க வெளியில என்ன சொல்றீங்களோ, அதே மாரி உள்ள இருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என் ப்ராடக்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்டு இது வந்து இதில இந்த இன்கிரீடியன்ட் நான் போட்டிருக்கேன். இது வந்து டாக்ஸின் ஃப்ரீ அப்டின்னா, கண்டிப்பா அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கணும். நான் ஒரு மாதிரி பண்ணிட்டு நான் வந்து பொய்யா வந்து சொல்லக்கூடாது. அதே மாரி டிட்டாச்மென்ட். ம் இது இல்லன்னா அவ்வளதான். எனக்கு இன்னைக்கு இந்த மாசம் வந்து எனக்கு இவ்ளோ அமௌண்ட் வரலன்னா அவ்வளதான். எனக்கு இந்த ப்ரமோஷன் வரலன்னா அவ்வளதான் அப்டின்னு நெனைக்காம, எது வந்தாலும் அத வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, ஒட்டியும் ஒட்டாமலும் சந்தோஷமா இருக்கிறது. தென் வந்து சர்விஸ் பண்றது. சர்விஸ்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நன்மையான ஒரு வாழ்க்கைய வாழ்றது. அது நம்ம பிசினஸா இருக்கட்டும், இல்ல நம்ம வேலைகள்லயும் நம்ம அத வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க பண்ற எல்லாமே வந்து உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்குன்னு மட்டும் இல்லாம, உங்கள சுத்தி உள்ள எல்லாரையுமே அப்லிஃப்ட் பண்ற மாரி, இல்ல உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்கள கூட அப்லிஃப்ட் பண்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைய உங்கள வந்து மாத்த வைப்பாரு. இப்ப எங்களோட பிசினஸ்ல என்ன ஆச்சு அப்டின்னா, நாங்க Instagram மூலமா தான் சோஷியல் மீடியா மூலமா தான் நெறைய வந்து எங்களுக்கு வந்து ரெவென்யூ வரும். அத வந்து இப்ப எப்படி மாத்திட்டாரு அப்டின்னா, "உன் ரெவென்யூவ நான் பார்த்துக்கிறேன். உனக்கு நான் இவ்ளோ விஷயம் கத்துக் குடுத்துருக்கேன் ஸ்பிரிச்சுவாலிட்டில. அத வந்து நீ வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணு. எங்களோட 2 பிராண்ட்லயுமே 200K ஃபாலோயர்ஸ் வந்து ஒரு பிராண்ட்ல 200K இருக்காங்க. இன்னொரு பிராண்ட்ல 150K இருக்காங்க ஃபாலோயர்ஸ். ஸோ இத்தன பேர் வச்சிருக்க. இத்தன பேருக்கும் நீ என்ன இவ்ளோ நாள் கத்துக்கிட்டியோ அத சொல்லு. ஆட்டோமேட்டிக்கா வந்து உனக்கு வர வேண்டிய வருமானம் நான் வர வைப்பேன்ற இன்ட்யூஷன வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி குடுத்தாரு. ஸோ உடனே இப்ப எங்களோட பிராண்ட் போஸ்ட் எல்லாமே வந்து அந்த சேல்ஸியா இல்லாம இந்த ப்ராடக்ட் போட்டா இப்படி ஆகும், அப்படி ஆகும்லாம் சொல்லாம ஹோலிஸ்டிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா டார்க் சர்க்கிள்ஸுக்கு நீ ப்ராடக்ட் மட்டும் அப்ளை பண்ணால் பத்தாது உன் உள்ளேருந்து நீ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கணுன்றனால மெடிடேஷன் ஃபுட் சேரிட்டி ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் இதை வந்து எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம்க்கும் இதையும் நீங்கள் பண்ணுங்கன்ற மாதிரியான போஸ்ட் எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணி இப்போ போட ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இல்லையா? இதையே நான் ஒரு போஸ்ட்டா மாத்தி நான் வந்து எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். அது வந்து எங்க பிராண்டோட சம்மந்தப்படாத, ஆனா ஜென்ரலா எல்லாரோட வாழ்க்கைக்கும் நல்லது பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாங்க போட ஆரம்பிச்சுட்டோம். என்னன்னா, சோல் பர்ப்பஸ நம்ம பார்ப்போம். இறைவனுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து எப்படி வந்து நம்மளுக்கு குடுக்கணும்னு. ஏன்னா, நான் நான் ஒரு நல்ல ப்ராடக்ட்ட பண்ணிட்டேன். நல்ல ஒரு செட்டப்ப கிரியேட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அதே மாரி நல்ல எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ ரைட் பீப்பிள்க்கு என் ப்ராடக்ட் வந்து போய் சேரும். அதோட முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்படின்றத இறைவன் எனக்கு அந்த இன்ட்யூஷன் குடுத்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். என்னோட பிசினஸ் பேஜ்ன்றது பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் மூலமா நான் என் லைஃப்ல என்ன நல்ல விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டேனோ, அத எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். அது மூலமா வர்றவங்க வரட்டும். அப்படியே அது மூலமா எனக்கு ரெவென்யூ கிடைக்கலனாலும், இறைவன் எப்படினாலும் என்னைய வந்து விட்டுற மாட்டாரு. அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையில நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இதுக்கப்புறம் தான் நாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அந்த சந்தோஷத்துக்கு வந்து ஒரு அளவே இல்ல. ஆ. ஏன்னா, இறைவன் எங்களுக்கு தேவையானத குடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. குடுக்காம இல்ல. எப்படியாவது ஏதோ ஒரு மோடுல வந்து எங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்காரு. அதே மாரி பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டீஸும் இப்ப வந்து வர்ற மாதிரி இருக்கு. ஸோ, ஃபியூச்சர் வந்து ரொம்பவே பிரைட்டா இருக்கு. இப்ப டோட்டலா அந்த ஒரு ஸ்கார்சிட்டி மைண்ட் செட். ஸ்கார்சிட்டின்னா, ஐயோ! இவ்ளோ அமௌண்ட் எனக்கு எப்படியாவது வந்தாகணும்னு சொல்லிட்டு ரஷ் அப் பண்ணிட்டு அத பண்றது, இத பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ்ல பண்ணாம, ஒரு அபண்டன்ஸ் ஃபீல் வந்து எங்களுக்கு வந்து நாங்க என்ன கத்துக்கிறோமோ, அத வந்து இப்ப வந்து பிராண்ட்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இப்படி தான் வந்து இறைவன் வந்து நம்மள வந்து இருக்க வைப்பாரு. நீங்களும் அதே மாரி உங்களோட கரியர்ல வந்து நீங்க என்ன லேர்ன் பண்றீங்களோ, அத எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அ இது ஏதோ ஒரு சீக்ரெட்டான விஷயம்ன்ற மாதிரி இல்லாம, எல்லாரோட வாழ்க்கைய மாத்துறதுக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க. உங்களோட தேவைகள இறைவன் பார்த்துப்பாரு. ஓகே. தேங்க் யூ ஆல்.